வெல்கம் டு yet another எபிசோட். இந்த வாட்டிக்கு இது கொஞ்சம் பேக் டு பேக் சீக்கிரமாவே பண்ணிட்டோம். ஏன்னா இந்தியாவை வந்து ஜெயிச்சிருச்சு பாகிஸ்தானோட. நாம பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க, ப்ரோமோ எல்லாம் பண்ணானுங்க. எப்பவுமே இப்போ ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு 4-5 இயர்ஸா வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பில்டப் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு மொக்கையா போகுது மேட்ச். எங்க இந்த ஹேண்ட்ஷேக்ல இருந்து பேசிடுவோம். ஹேண்ட்ஷேக் முன்னாடி ஐ வுட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நம்ம என்னதான் இது வந்து நம்ம ஹைப் பண்ணுறது, நம்ம பில்டப் பண்ணுறது வேற, நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்தியா ஃபேன்ஸ். எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சாகணும். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எதுக்கு இங்க ஒரு கான்சர்ட் நடக்கணும்? ஹனுமான் கைண்ட் கூட்டம் வந்து எதுக்கு இங்க கான்சர்ட் பண்ணணும்? இது ஓப்பனிங் மேட்ச் கிடையாது, ஓப்பனிங் செரமனி கிடையாது. இது வேர்ல்ட் கப் ஃபைனல், அந்த க்ளோசிங் அவுட் செரமனி கேட்டகரியிலையும் வராது. அப்ப எல்லா ஹை ப்ரொஃபைல் மேட்சஸ்க்கு முன்னாடி ஒரு கான்சர்ட் வைக்கலாமா? இல்ல, ஹை ப்ரொஃபைல் மேட்ச்னா என்ன ஹை ப்ரொஃபைல் மேட்ச்? இப்போ ரெவென்யூ ஜெனரேஷன். இல்ல, இந்தியா பாகிஸ்தானை விட ஹை ப்ரொஃபைல் என்ன இருக்க போகுது கிரிக்கெட் வேர்ல்ட்ல? என்ன வகையில இது ஒரு இன்னொரு லீக் மேட்சோட வித்தியாசம். நம்ம ரெவென்யூ ஷேரை விட்டுருவோம். என்ன வகையில இது வித்தியாசம் உங்களுக்கு மத்த லீக் மேட்சோட? ஒரு ஓப்பனிங் செரிமனியா இருந்தா ஒத்துக்கிறேன், ஃபைனலா இருந்தா ஒத்துக்கிறேன். ஒரு லீக் மேட்ச் என்னதான் எவ்வளோ சொல்லி முடிச்சாலும் அந்த பொசிஷன் மாற போறது கிடையாது. இது ஒரு லீக் மேட்ச். ஆமா, பட் அகைன் இந்தியா பாகிஸ்தான் ஒண்ணு, இன்னொன்னு இந்தியா பாகிஸ்தான் அமில் ஆல் தி கான்ட்ரோவர்சிஸ். இவனுங்க வரல, இங்க ஆடுவேன், அங்க ஆடுவேன், ஆட மாட்டேன், சரி பங்களாதேஷ் வந்து சரி இப்ப ஆடுப்பான்னு சொல்லிட்டாங்க, நாங்க ஆடுறோம் அப்படிலாம் சொல்லி இப்போ ஆல் ஐஸ் ஆன் இந்த மேட்ச் இல்லையா? அப்ப வந்து அதை வந்து நம்ம மில்க் பண்ணாம எப்படி? ஒரு நீங்க ஏற்கனவே நீங்க மில்க் பண்றீங்க. ரெவென்யூ வந்து உங்களுக்கு இதுல, அதனாலதான் இந்த மேட்ச் ஆடணும். ஹெல்த் ஆஃப் தி கேம்க்கு இது தேவை. ஆப்வியஸ்லி ஸ்பான்சர் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பிராட்காஸ்டர் காசு கொடுத்து வாங்குறான்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு இவ்வளவு பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, டியூன் இன் பண்ணுவாங்க, இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வைப்பாங்க. வென்யூவே கண்டிப்பா அவங்க ஹோட்டல் புக்கிங்கா இருக்கட்டும், ஃபிளைட் புக்கிங்ஸ் எல்லாமே. அந்த ஸ்ரீலங்கன் எக்கானமி நம்ம ரீசெண்டா ஒரு பிரச்சனையில தான் இருந்தது. வி சா தட் எக்கனாமிக் ஹெல்ப் எல்லாம் வந்தது. அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் இன் ரெவென்யூ தான் டூரிசம் வைஸ். அதான் எல்லாமே இதுவாயிருச்சுல. அது ஐசிசி, அது ஐசிசி வேலையா? ஐசிசி இஸ் அ மணி மேக்கிங். என்னதான் சொன்னாலும் அகைன் கிரிக்கெட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஒரு மணி மேக்கிங் ஆங்கிள் பார்த்தோம்னா ஐ வுட் அக்ரி. அப்படி பார்த்தா வந்து ஐபிஎல்ல வந்து இந்த சியர் லீடர்ஸ் அவங்க தேவை கிடையாதுதான். அவங்க தேவை கிடையாதுதான். ஆனா அவங்க எல்லா மேட்சுக்கும் இருக்காங்க. ஒரு மேட்சுக்குள்ள இருந்துட்டு ஒரு மேட்சுக்கு இல்லைனா தான் என்னோட பேரலல். அதுதான் அடுத்த ரைவல்ஸ், பிக் ரைவல்ஸ் யாருன்னு சொல்லுவேன்? இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லலாமா? ஹிஸ்டாரிக்கலி அவங்க இதுல அனுமன் கைண்டோ. சரி, கிறிஸ் மார்டினே நீ கூப்பிடுற, கோல்ட் பிளே வந்து இது பண்ணாலும் அந்த அளவுக்கு ஐபால்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு டிராக்ஷன் இருக்காது நம்ம ஏஷியாவில். தட்ஸ் ஃபைன். பட் உங்களுக்கு ஈவெண்ட்டுக்கே இந்த ஈவெண்ட்டை நீங்க ஒன்றும் ஹைப் பண்ணணுமா? மேபி இது இப்படி தெரிஞ்சு இப்படி இருக்கலாம். எப்படினாலும் மேட்ச் ஒன்றும் எங்கேயும் போக போறது இல்லை, யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படியாவது ஹைப் பண்ணி ஒரு மேட்ச் வொர்க் அவுட் ஆகலன்னா ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் ஒரு ஆரா கிரியேட் பண்ணி அதுலயாவது ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி வீட்டுக்கு போட்டோம். சரி இது முக்கியம் ஆயிடுச்சா, நீ பாட்டு கேட்டல, உனக்கு ஒரு ஃப்ரீ கான்சர்ட் வச்சுக்க, உன் டிக்கெட் காசு மேட்ச் உனக்கு என்டர்டெய்னிங்கா இல்லைன்னா இதாவது நீ பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்கு இல்ல. இப்படியும் பார்க்கலாம். நமக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டாங்கன்றது நியூஸ் வந்துடுச்சு. சரி, ஓகே, ஒரு ஸ்லைட் டைவர்ஷன். அதுல இருந்து அந்த கான்ட்ரோவர்சில இருந்து டைவர்ஷன். ஹேண்ட் ஷேக் பண்ணல, 2 வாட்டியும் பண்ணல. எதிர்பார்த்ததுதான். ஏஷியா கப்ல எஸ்பெஷலி மோஹசின் நக்வி வந்து கிட்ட அந்த கப்பு வாங்காத போது, பிகாஸ் இஸ் ஏஷியா அந்த அவர் ஹி மைட் பி தி ஏஷியா கப் on the federation whatever, on the particular role he might be the president or chairperson. எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த ரோல் இப்போ ஸ்லைட்டா வரல வாயில. பட் அதனால தான் அவங்க கிட்ட இந்த கப்பு வாங்கல, பிகாஸ் இஸ் ஆல்சோ தி பாகிஸ்தான் இன்டீரியர் மினிஸ்டர். ஸோ அங்க வந்து கப்பே வாங்கல, போடியமே ஷேர் பண்ணாத நிலைமையில வந்துட்டு அங்க விட்ட கதையா நம்ம திருப்பி இங்க வந்துட்டு ஹேண்ட் ஷேக்ல ஆரம்பிக்க போறோமான்றது எதிர்பார்த்தது தான். அவள் there are questions again. ஒரு as a neutral அவங்க பார்வை வேற மாதிரி இருக்கு. இல்ல, as a fan வந்து I'm enjoying all this. அதாவது ரைவல்ரிலாம் இந்த அளவுக்கு இருந்தாதான், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். இங்கிலாந்து இந்தியா ஆடும்போது நாசர் ஹுசைன் ஒன்று சொன்னா, நாங்கெல்லாம் போகும்போது எங்க கேப்டன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆப்போசிட் டீமை பார்த்து நாங்க சிரிச்சா டென்ஷன் ஆவாங்க அப்படின்னா, அது நாசர் ஹுசைனும் சொன்னா. ஆஸ்திரேலியால வந்து ரிக்கி பாண்டிங்கோ யாரும் சொன்னா, ஸ்டீவாலாம் நான் என்னோட ஆப்போனன்ட் டீமை பார்த்து சிரிச்சா எதுக்கு சிரிக்கிற, நீ சோஷியலைஸ் பண்றதுக்கு வந்திருக்கியான்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப், ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்றதுக்கு வந்திருக்கியான்னு கேட்பான். ஏன்னா
ஐபிஎல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆக்கிருச்சு. ஏன்னா யூ இன்டராக்ட் வித் ஃபாரின் பிளேயர்ஸ், அதர் டீம் பிளேயர்ஸ். இப்போ நீ ஆஸ்திரேலியன்ஸோடையோ இங்கிலீஷ் பிளேயர்ஸோடையோ நீ இன்டராக்ட் ஆகி ஒரே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து உனக்கு வந்து ஒரு கெமராட்ரி, ஒரு கிட்டத்தட்ட 2-3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருது. ஸோ கிரிக்கெட்ல வந்து இது இல்லாம இருந்துச்சு. ஆப்வியஸா நான் வந்து இப்போ அந்த ரஹானே தலைமையில போயிருந்த போது அந்த சிட்னி டெஸ்ட்ல எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் அந்த ஹார்ட் கோர் அந்த ரைவல்ரின்றது மிஸ் ஆயிருது. இப்போ இதெல்லாம் இருந்தாதான் மசாலா தூவி கிரிக்கெட் இஸ் பேக் என்ற மாதிரி இருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாகிஸ்தான் இஸ் நாட் த டீம் ஆஃப் தேர் ஓல்டு. அவங்க வந்து இப்ப அந்த ஒரு வக்கார் யூனிஸோ அக்ரமோ அந்த மாலிக் சலைமான் அவங்கள மாதிரி ஒரு வெயிட்டேஜ் இருக்க டீம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஸ்பைசியா இருந்திருக்கும். அது இல்லாதனால ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, யா, அது ஒத்துக்கிறேன். பட் நம்ம வந்து ஒன் சைடட் ரைவல்ரின்னு சொல்றோம், கண்டிப்பா அந்த ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பட் நீங்க லாஸ்ட் 7 மேட்சஸே எடுத்துக்கோங்க, நம்ம பபுளுக்கு அப்புறம் ஒன்று தோப்போம், அதனால தான் அது 7-1. ஆமா ஆமா, ஓகே, அதை ஒன்று விட்டுருவோம். வாட் எவர் த ரீசன்ஸ், அது ஒரு லாஸ். ஓகேவா? அடுத்த மேட்ச் நமக்கு வந்து மெல்பர்ன், அது க்ளோஸ் மேட்ச். இன்ஃபேக்ட் அந்த ஐ ஹவ் சீன் அந்த ஒரு போட்டோல விராட் கோலி வரும்போது 85% சான்ஸ் ஃபார் வின் ஃபார் பாகிஸ்தான். மேட்ச் தானே அஸ்வின் வந்து அஸ்வின் லீவ் பண்ணுவாங்க, ஹாரிஸ் ராஃப் அந்த 2 6 அடிச்சது அந்த எம்சிஜி கிரவுண்ட், அது வந்து க்ளோஸ் மேட்ச். ஓகே, அண்ட் தென் வி கோ டு T20 வேர்ல்ட் கப் யூஎஸ்ல நியூயார்க் பிட்ச்ல ஆடுறோம். அது வந்து நம்ம 120 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணுவோம். அது வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து 71-2 இருந்து ஏதோ ஒன்று அவங்களால 120 அடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணோம்னு சொல்ல முடியாது. பட் அந்த பிச்சர்ஸ் வேர் லோ ஸ்கோரிங் தான். ஸோ அது காம்ப்ரஹென்சிவ் வின் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு 6 runs and over தான் நெட் ரன் ரேட் இருந்தது, 2 ரிக்வயர்ட் ரன் ரேட் இருந்தது, 2 விக்கெட் தான் போயிருந்தது. அண்ட் தென் வி கோ டு ஏஷியா கப் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நம்ம கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருந்தாலும் ஃபைனல்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தது. அதுதான் திலக் அடிச்சு வின் பண்ணது, திலக் டூபே கேமியோ அடிச்சு யூஷுவல் இது. அண்ட் தென் ரிங்கு 1 ball ஃபார் கெஸ்ட் அப்பியரன்ஸ். இல்லை அதுதான், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டீமுமே நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி இன் டிரான்சிஷன் தான். இந்தியன் டீமும் அவங்க நம்மளை விட இன் டிரான்சிஷன் போல இருக்கு, அவங்க பர்மனென்ட்லி இன் டிரான்சிஷன். பட் திஸ் இஸ் T20, நம்ம ஸ்பெசிஃபிக்காக T20 தான் பேசுகிறோம். வேர் ஒருத்தர் வந்து நல்ல நாள், இஃப் தே ஹேவ் அ குட் டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க நாள், இட் இஸ் தேர் டே ஆர் சம்படி ஹேஸ் அ பேட் டே, ஒரு ட்ராப் விடுறாங்க, அந்த ட்ராப் கான்ட்ரிபியூட்ஸ் ஒரு 20 runs எக்ஸ்ட்ரா. தட் மேக்ஸ் அ வெரி வேல்யூபிள் டிஃபரன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் தான் கம்மி, இருக்கிறது 20 ஓவர். ஒரு நல்ல போலரால 4 ஓவர் தான் போட முடியும். பேட்ஸ்மேன் சம்டைம்ஸ் தே கெட் 6-7. பவர் பிளே உங்களுக்கு லிமிட்டட் எக்ஸ்போஷர், ஃபர்ஸ்ட் 6 overs அப் ஃப்ரண்ட். அண்ட் நம்ம வி டாக்ட் அபவுட் இட், ஹவ் நம்ம இந்த மேட்ச்ல பிட்ச் அண்ட் டாஸ் மேட்டர்ஸ். ஸோ அதுதான், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் அப். ஐ எம் இச்சிங் டு டாக் அபவுட் த டாஸ். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உன்கிட்ட கேட்பேன், இஃப் யூ வின் த டாஸ் அப்படின்னா வித்தவுட் பேட்டிங் அண்ட் ஐலண்ட் நீ வந்து என்ன சொல்லணும்னா ஐல் பேட் அப்படின்னு. ஆனாப்பட்ட சல்மான் ஆகா அவர் வந்து வித்தவுட் பேட்டிங் அண்ட் ஐலண்ட் வி கோயிங் டு போல் ஃபர்ஸ்ட்ன்றாரு. வாட் டு யூ திங்க் அபௌட் தட்? வாட் வுட் ஹவ் லெட் ஹிம் டு see there are a lot of things. நம்ம ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கு, பிரில்லியன்ட் மூவ்னுவோம். ஒர்க் அவுட் ஆகலன்னா பேட் மூவ், ஏன் இப்படி டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து சல்மான் ஆகா அந்த டிசிஷன் எடுத்தது, எனக்கு மேட்ச் ட்ராக் ரெக்கார்டில் எஸ்பெஷலி ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுறது பார்த்துட்டு, ஜென்ரலி ஸ்பின்னர்ஸ் பேரடைஸ் அந்த கான்டெக்ட்ல பார்த்தா இட் வாஸ் அ பேட் decision, out and out bad decision னு தோணுச்சு. பட் தி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் வாஸ் இன் ஸ்லைட் டிஃபென்ஸ் ஆஃப் சல்மான் ஆகா. இது மேட்ச் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ், ரெயின் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. சரி, ஸோ கிளவுட் கவர்லாம் இருந்ததுன்னா அப் ஃப்ரண்ட் ஸ்விங் ஆக சான்சஸ் இருந்தது. ஸோ ஷாயன் பீயிங் அந்த அவங்களோட ஸ்விங் bowler அந்த pitch ஸ்விங் bowler இல்ல, இட் இஸ் தேர் தி லேட்டஸ்ட் டாக்கி விக்கெட்ன்றாங்க. ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருந்தது நம்ம ஆஷரா, இனிஷியலி ஸ்பின் நல்லா எடுக்கும். ஸோ தே ப்ரிஃபர் டு போல் இன் தட். செகண்ட் மழை வந்ததுன்னா, ஏன்னா அந்த கன்சிடரேஷன் இருந்தது, மேட்ச் நடக்குமா இல்லையானே ஒரு முன்னாடி நாள் வரைக்கும் நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துருந்தோம். டக்வர்ட் லெவல் சிஸ்டம் வந்துச்சுன்னா சேஸ் பண்ணுறதுக்கு டீம் ஆல்வேஸ் ஹாஸ் அட்வான்டேஜ். ஸோ அவங்களுக்கு மழை பெஞ்சது, எனக்கு 5 ஓவரில் எனக்கு 30
ரன் அடிக்கணும்னா they are naturally in a more advantageous position if match is interrupted match short ஆச்சுன்னா. எனக்கு வந்து ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஏன்னா as a சேசிங் டீம் எனக்கு என்னோட பேட்டிங் இன்னிங்ஸ்ல மழை பெஞ்சதுன்னா எனக்கு வந்து எல்லாமே கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு டக்வர்த் லூயிஸ்னாலே எனக்கு அந்த சவுத் ஆப்பிரிக்கா 1 ball from 22 runs they were chasing. So if I were the captain and I was put in that position na எனக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல மழை பெய்ந்தா நமக்கு வந்து என்ன கால்குலேஷன்ல என்ன ஸ்கோர் கொடுப்பாங்க அப்படின்ற எண்ணம் தான் வருமே தவிர ஐ ஒன்ட் பி லைக் இப்போ பேஞ்சிட்டு நின்றோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ஃபர்டபுளா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்காது. ஸோ எனக்கு எப்படி அவங்க வந்து டக்வர்த் லூயிஸை மைண்டில் வச்சுட்டு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்றது எனக்கும் புரியல. பட் இன் ஸ்லைட் டிஃபென்ஸ் அந்த ஏன் அந்த டிசிஷன் வந்துடுன்றதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த டிசிஷன் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஐ வாஸ் வெரி கிளியர் வின் த டாஸ் பேட் சேசிங் வந்து மோர் டிஃபிகல்ட். எனக்கு வந்து ஐ வாண்டட் அ க்ளோஸ் அப் பிக்சர் ஆஃப் or video of Surya Kumar Yadav's face when he said we are going to bat first bowl first அப்படினு சொல்லும்போது ஏன்னா it was an obvious decision. எனக்குமே தெரிஞ்சிருந்தது மேபி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க. சர்ப்ரைஸும் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் வாஸ் சல்மான் ஆகா டு அபிஷேக் அண்ட் இஷான். அது ஐ டோன்ட் திங்க் யாருமே எதிர்பார்க்கல. ஐ மீன் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் அது நேற்று பார்க்கும்போது ஐ வாஸ் ஸ்மோக்கிங் வாட்சிங் த மேட்ச். ஏன்னா இதெல்லாம் தோனியோட ரைட் அவுட் ஆஃப் தோனிஸ் டெக்ஸ்ட் புக்ன்ற மாதிரி பிளே புக் தான் இதெல்லாம். அவரு தான் இதெல்லாம் பண்ணா அவருக்கு அது கிளிக் ஆகும். மற்ற யாருக்குமே உலக கிரிக்கெட்ல வந்து அது ஆக மாட்டேங்குது. இது எல்லாமே இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிரில்லியன்ட் மூவ், ஒர்க் அவுட் ஆகலன்னா பேட் மூவ். நம்ம வந்து மேட்சுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சல்மான் ஆகா போடுறாரு, ஹி bowls 2 left handers. அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இஷான் கிஷன் ஃபேஸஸ் எடுத்துட்டு ஹி ஸ்கோர்ஸ், ஹி கெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ், ஹி கெட்ஸ் ஒரு 3 பால் அட் அபிஷேக் ஒரு 3 பால். ஹி டசன்ட் ஹிட்டும் பண்ணல, அட்டம்ப்டும் பெருசா பண்ணல. பட் 4 balls he attempts to hit சரியா மாட்டல, பலூன்ஸ் கேட்ச் எடுக்குது. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியும் போது யூ வுட் சே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். தட் எக்ஸ்பெரிமெண்ட் வாஸ் a success தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது, அபிஷேக் இஸ் அவுட். அபிஷேக் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபாஸ்ட் சார்ட்க்கு. செகண்ட் ஓவர் we go to ஷாஹின் ஷா அஃப்ரிதி. At that point of time கிஷன் goes all guns blazing. மொத பாலே ஷார்ட் பால் எடுத்து மிட் விக்கெட்டுக்கு மேல சொருவுற அப்படி. அது வந்து இஷான் has been very comfortable against left arm pace status. அதுதான் see I'm not surprised that he played such an innings with the fast bowlers. எனக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. he was very good with playing the spin, back foot, sweep, இந்த ஆஃப் சைடில் கட் அடிக்கிறது, லேட் கட் எல்லாமே நல்லா ஆடின அப்படி. ஆனா ஷாஹின் ஷா அஃப்ரிதி ஓவர்லே will come back ஒரு ஃப்ளோல வரும். ஷாஹின் ஷா அஃப்ரிதி bowled badly அந்த ஓவர், பர்டிகுலர் ஓவர் வித் லாங் குட். இஃப் யூ நோ தட் அவங்க பேட் மேட்ச் அப்னா கொஞ்சம் யூ ஷுட் ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்து எஸ்பெஷலி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டாக்கி விக்கெட்டுன்ற ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் bowling கெயின் ஃபர்ஸ்ட் இஸ் கெய்னிங் யூன்ற போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் எக்ஸிக்யூட் பண்ண உங்கள் பிளான்ஸ். ஐ டோன்ட் நோ இஃப் அது ஒரு பிளான் எக்ஸிக்யூஷன் எரரா இல்லை பிளானிங் எரரான்னு எனக்கு தெரியல. But that execute all of plan. So at that point of time we have kind of broken ஒரு momentum India side ல இருக்கு. Okay, so second over நீங்க சொன்ன you were right in the sense ஷாஹின் ஷா take up பண்ணலாம்ட்டு இஷான் took up that. அது அந்த ரெண்டாவது பாலே வந்து சாப் ஆன் ஆயிருக்கணும். It was அது மூணாவது ஓவர் அகைன் சல்மான் ஆகா திருப்பி வந்து போடுறாரு. அந்த ஓவர் முடிகிற வரைக்கும் ஐ வுட் சே இஷான் லுக்ட் a little choppy. 2-3 சல்மான் ஆகா திருப்பி மூணாவது ஓவர் போடுறாரு. ஓகே, we will say attacked அஃப்ரிதி with a proper plan and அது ஒர்க் அவுட். இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பாகிஸ்தானுக்கு ஒர்க் அவுட் ஆகல. மூணாவது ஓவர் போறோம். சல்மான் ஆகா திருப்பி comes and bowls two left handers. He is an off break bowler bowling two left handers, which is not ideal from a point of view, but I don't think it costed him too much. ஒரு 4 தான் போச்சு. இதுவே lot of people have said சல்மான் ஆகா ஒரு ஓவர் போட்டாச்சு, அபிஷேக் விக்கெட் எடுத்தாச்சு, ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. ஏன் இன்னொரு ஓவர் அவர் திருப்பி போடணும்? you could have given it to somebody else. கொடுத்துருக்கலாம், இல்ல அது வேற யாராவது போட்டிருக்கலாம். பட் அந்த ஓவர் could have gone either way. 2 பால் மிடில் பண்ணல இஷான், it landed in no man's land. It was one of those things where விக்கெட் விழுந்ததுன்னா
சொன்னா பிரில்லியன்ட் மூவ்னு சொல்லியிருப்பாங்க, விக்கெட் விழாததுனால ஏன் அந்த ஓவர் போட்டாருன்னு சொல்லலாம். பட் இட் டஸ் ஹெல்ப் தட் மொமெண்டம் வந்து ஸ்லைட்லி இந்தியா திருப்பி மெயின்டைன் பண்ண முடியுது. அந்த 15 ஆட் ரன் ஷாஹின் அஃப்ரிதி போட்டுட்டு இந்த ஓவர் ரன் வருது, ரன் ஸ்ட்ராங்குலேஷன் ஆகல. ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த ஓவரால் கான்டெக்ட் இந்தியா ஆர் கெட்டிங் ரன்ஸ். ஏன்னா திலக் கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் ஸ்டார்ட் பண்ணது. திலக் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் கிவிங் இஷான் த ஸ்ட்ரைக். இஷானும் அதுக்கு ஏற்ற மாதிரி 2-3 ஓவர்ஸ்ல லாஸ்ட் பால் சிங்கிள் எடுத்துட்டு he was keeping strike. So we are in over 3. India are comfortably at least momentum build up பண்ணலனாலும் மெயின்டைன் பண்றாங்க. And then we go to fourth over Abrar comes. அப்ராருக்கு வந்து he doesn't really have a good match. எக்ஸிகியூஷன் பிரச்சனையா என்னன்னு தெரியல. மேட்ச் அப் வைஸே வந்து you are a leg spinner, you are bowling to 2 left handers, which basically உங்களுக்கு அந்த negates the இது லைன் எல்லாமே கொஞ்சம் சொதப்புனாங்க. I think ஒரு 3-4 பால் they bowled to wide down the leg to a left hander. But match up wise ஒரு leg spinner bowling to 2 left handers puts him at a disadvantage. And the over he goes for runs. So momentum வந்து we are able to maintain. First ball 6 ன்னு நினைக்கிறேன் Abrar over. Okay. And then Saim comes in. Okay, but at this point of time Saim definitely has a better match than Abrar and Shadab. But he's taken 3 wickets. Almost an hat trick. But momentum is firmly with India at this point of time. அப்பயும் சைமையும் ஃபர்ஸ்ட் ஓவர் 2-4 போச்சு. திலக் வந்து லாஸ்ட் பால் எட்ஜ் திருப்பி. திலக் இஸ் நாட் கம்ஃபர்டபுள், பட் ஹீ இஸ் ஃபார்மிங் தி ஸ்ட்ரைக் டு இஷான். ஏன்னா இஷான் இஸ் கம்ஃபர்டபுளி இன் கண்ட்ரோல், நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு, ஹீ இஸ் பிளேயிங் வெல். ஆல்மோஸ்ட் பவர் பிளே முடியுது. வாட் வி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ பவர் பிளே நமக்கு வந்து we are got from it. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, பவர் பிளேயர் ரன் அடிக்கணும், we are expecting middle over strangle hold, அடிக்கிறது கஷ்டம், variable bounce, black soil, all that stuff we are starting to see. போன வீடியோவில் சொன்னது எல்லாமே நடக்குது, அந்த ஃபார்மேட் நடக்குது. மேட்ச் இஸ் கைண்ட் ஆஃப் ஒன் இன் பவர் பிளே. we can say Kishan's innings is the difference between the both the teams. Nobody else has close to his strike rate. In fact அவர் அவுட் ஆகி போகும்போது 77 திலக் 10 ரன் தான் அடிச்சிருப்பாரு, 7 பால் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் ஆங்கர் பண்ணி தான் ஆடினாங்க திலக்கும் சரி சூரியகுமார் யாதவும் சரி. they were steadying the ship மாதிரி தான் ஆடினாங்க. ஆர் மேபி ரன் ஆஃப் பிளே அப்படி இருந்துச்சா? திலக்குக்கு அந்த ரோல் ரிக்வயர்மெண்ட் இருந்தது. ஒருத்தர் அடிக்கும் போது இன்னொருத்தர் ஸ்விங் பண்ணணும் அவசியமும் இல்லை. இது பட் ஹி வாஸ் ஃபார்மிங் அ ஸ்ட்ரைக். திலக்கோட ரோல் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனை ஃபேஸ் பண்ண வைக்க வேண்டியது, அதை அவர் பண்ணார். ஓகே, அண்ட் தென் ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. நம்ம பேசியிருக்கோம், இது வந்து லாங்கர் ஸ்கொயரிஷ் பவுண்டரிஸ் இன் ஜென்ரல். இதெல்லாம் அவங்களால இது போக முடியலை. நினச்ச நேரத்தில் நம்மளால பவுண்டரியை கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே பிளே அவுட் ஆகுது. இது வரைக்கும் அவங்க வந்து உஸ்மான் தாரிகா வந்து அவங்க they have not really got them into the அதுவும் அடுத்த டாஸுக்கு அடுத்த இது வந்து why did not Aga bowl Usman Tariq earlier? அட்லீஸ்ட் பவர் பிளே முடிஞ்சு அது போட்டுருக்கலாம். அவங்க டெத் ஓவருக்குன்னு டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. ஐ திங்க் தட் இஸ் தி மெயின் ரீசன் that they were thinking that. ஏன்னா ஒரு பேசர் தான் அவங்க போட்டாங்க 19th ஓவர் உஸ்மான் தாரிக் போட். அந்த டைமில் தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். எஸ்பெஷலி இந்த 7 முடிஞ்சு 8th வந்து ஷதாப் வெண்ட் ஃபார் ரன்ஸ் இல்லையா. ஷதாப் ஒரு ஓவர் தான் போட்டான். கிட்டத்தட்ட ஒரு 17 ரன் ஏதோ போச்சுன்னு நினைக்கிறேன். 6-4 எல்லாம் பறந்தது. அந்த ஓவர் அடிச்சா அப்படின்னு தூபே தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். இல்லை இஷான் இருக்கும் போதே வந்தது. அந்த ஒரு ஓவரில் முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் சைம் பிக்ஸ் அப் இஷான்ஸ் விக்கெட். அதுக்கப்புறம் தான் நமக்கு ரன் ரேட் ஸ்லோ ஆகுது. அதுக்கப்புறம் நவாஸ் கம்ஸ் அண்ட் போல்ஸ் சூரியகுமார், which is technically ஒரு நல்ல மேட்சப். ஏன்னா நவாஸ் லெஃப்ட் ஆர்ம், சூர்யா கொஞ்சம் ஸ்பின், அவ்வளோ லெஃப்ட் ஆர்ம் வந்து அவ்வளோ நல்ல ரெக்கார்ட்ஸ் இல்லை. அண்ட் பிளஸ் தேர் வாஸ் தட் LBW ஷவுட். அது வந்து இட் லுக்ட், நான் லைவா பார்க்கும்போது ஐ தாட் இட் வாஸ் கோயிங் டவுன் லெக். ரிவ்யூ பண்ணாங்க அவங்க, பட் இட் வாஸ் க்ளோசர் than it looked. இட் வாஸ் ஹிட்டிங் விக்கெட்ஸ். அது அம்பையர்ஸ் கால்ல தான் வந்து நின்னுது. லைவா பார்க்கும்போது ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஷூர் இட் வாஸ் கோயிங் டவுன் லெக். இதே ரிவ்யூ பண்றாங்கன்னு யோசிச்சேன். பட் அவங்க ரிவ்யூ பண்ணும்போது அம்பையர்ஸ் கால்ல தான் வந்து நின்னுது. இட் வாஸ் ஹிட்டிங் தி விக்கெட்ஸ். அதுவுமே மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானி பேஜ்லலாம். அஃப்கோர்ஸ் அம்பையர்ஸ் கால் இட் பிகாஸ் இட்ஸ் ரிக்ட், BCCI is equal to ICC அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இட் வாசன்ட் க்ளோஸ். லுக், எனக்கு at that point of time it looked
லைவாக பார்க்கறதுக்கு எனக்கு இட் லுக் டவுன் த லெக். நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது வாட் ஆர் யூ கோயிங் டு சே? பால் ட்ராக்கிங் இஸ் கோயிங் டு ஷோ வாட் எவர் என்ன நடக்குதோ அதுதான் காட்ட போகுது. அது அம்பையர்ஸ் காலில் வந்து நின்று தான் பிரச்சனை. அதனால தான் அது கிளியர்லி ஹீட்டிங் ஸ்டிக்ஸ் இருந்தால் ஆப்வியஸ்லி டிவிஷன் வில் பி ஓவர் டர்ன். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு 10 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உஸ்மான் தாரிக் உள்ள வரா போல. 12வது ஓவர்ல வந்தாரா? 10 10 completed, I think he comes in 10.1 and Surya first ball boundary. ஆமா அடிக்கிறார். Did you see those footages where Surya Kumar mimicked? It is. I'll come back to that. But I would say உஸ்மான் தாரிக் வந்து நம்ம ஏறி ஆட முடியல because of the pass. Nobody really steps out except for Dubey, which we will come back to. ஏன்னா Dubey வந்து ஃபுட் மூவ்மெண்ட்ன்றது வந்து அதிசயம். 8வது அதிசயம். Okay, but Tariq has a good match. Not in wicket taking இல்லைனாலும் ரன் ரேட் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. ஸ்பின்னர்ஸ் வைஸ் நம்ம பேசணும் இல்லையா, பாகிஸ்தான் வாஸ் அ குட் ஸ்பின் அட்டாக்ன்ற போது சையம் அயூப் குட் மேட்ச், முகமது நவாஸ் டைடி டீசென்ட் ரன் ரேட், விக்கெட் எடுக்கல. உஸ்மான் தாரிக் டீசென்ட் டைடி, கடைசியில் டுக் சூரியகுமார் 18.5லையோ அதை எடுப்பார், விச் ரன் ரேட் யூ ஹேவ் டுன்ற ஐடியாவில் கூட சொல்லலாம். பட் ஒரு த்ரெட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த லெவலுக்கு ஹி டிடன்ட் எக்ஸாக்ட்லி ட்ரபிள். பட் அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம ஸ்வீப்பு ரிவர்ஸ் ஸ்வீப்பு லேப்பு பின்னாடி பிஹைண்ட் தி விக்கெட்ஸ் ஆடினா சூர்யாவோட டிபிக்கல் கேம் எல்லாம் ஹி வாசன்ட் ஏபிள் டு பிளே. Both of them kind of took each other out. ஒரு 6 for 6 வந்து they were okay. 6 ball 6 runs அந்த மாதிரி ஒரு scenario. They both of them were okay. Pakistan probably were not okay. They were expecting wickets, which Sayum got. Hardik வந்து first ball வந்து golden duck. Tilak ஒரு LBW அதுக்கு முன்னாடி. It's good that Tilak didn't review it. பேசுவாங்க இல்ல சூர்யா அந்த eventually that review doesn't matter. வேற எதுக்கும் அது யூஸ் ஆகல. But it was அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸா இருக்குன்னா அந்த ரிவ்யூ வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு that should be that road. Okay, so yeah, ஹார்திக் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஆல்மோஸ்ட் கண்ண முடியல, பிச்சுக்கு யூஸ் ஆகல, சுத்தனா golden duck. This is your second duck of the innings after Abhishek. That's one annoying thing with Hardik. It is Hardik வந்து ஹார்திக் பாண்டியா வழியா பண்ற விஷயம்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகும்னா. ஆமா, அவர் இதுலேயுமே அப்படி தானே. இந்த மேட்ச் தட் யூ மென்ஷன்ட், அஸ்வின் வந்து லெக் சைடில் விடுற மேட்ச்சு, அப்பயுமே ஹீ ஸ்லாக் த பால். அது வந்து எட்ஜு வாங்கி ஷார்ட் தேர்ட் மேன்லேயோ இல்லை இங்கே பேக்வர்ட் பாயிண்ட்ல ஏதோ தான் கேட்ச் போச்சு. அண்ட் தென் ஹீ டிட் நாட் கிவ் அ டேம், ஹி ஜஸ்ட் வாக்ட் அவே, ஃபீல் கூட பண்ணல அப்படின்ற மாதிரி போயிட்டா அப்படி. ஸோ ஹார்திக் முடிஞ்சதுக்கப்புறம் டூபே கம்ஸ் இன். டூபே கொஞ்சம் பிளேட் வெல், கொஞ்சம் ஸ்கிராப்பியாக தான் இருந்தாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபியூ பால்ஸ்ல ஒரு இட் வாஸ் அ சான்ஸ் ஃபார் ஹேட் ட்ரிக். அது ரிவ்யூ எதுக்கு ரிவ்யூ பண்ணாங்கன்னு தெரியல, நான் ரிவ்யூ பண்ணாங்க. இட் மிஸ்ட் எவ்ரிதிங். ஸ்டம்பிங் ரிவ்யூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பட் நகர்ந்த மாதிரி தெரியல கால். அதுவும் டூபே கால் வந்து ஆனா நகர்ந்ததே இந்த மேட்ச்ல வருவோம். பட் அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் எனக்கு வந்து டூபே டெவால்ட் பிரேவிஸ்லாம் ஆடும்போது நான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். ஏன்னா அவனுங்க இந்த சீரீஸ்ல கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டு ஐபிஎல்லையும் அதே கான்பிடன்ஸோட வந்தானுங்கன்னா நமக்கு பிரச்சனை ஆகுமே. அதனால நல்லா ஆடுங்கடா, அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கடான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ தூபே டிட் வெல் in the grand scheme of things. Designated spin basher போது he did well. அவர் அப்பப்போ அடிக்கிறதுனால ப்ரெஷரும் சூர்யாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக பாச்சு, ரன்னும் வந்தது. and he is a very good spin player.